வணக்கம். தாவேக தலைவர் நடிகர் விஜய் நேற்றைய தினம் வேலூர்ல பரப்புரைக்காக போனப்போ அவர் அப்படியே எமோஷனல்ல பேசி அவர் கண் கலங்கும் போது அந்த நடிப்பு இருக்கு பாத்தீங்களா, வேற லெவல்ங்க. எப்படி இவரும் மக்களும் ரத்தமும் சதையும் மாதிரியாம். இது ஒரு சென்சிட்டிவான சென்டிமெண்டா அவர் சொல்லிட்டு ஒரு நிமிஷம், அதாவது அவர் நிறைய பேர் சொல்றாங்க அவர் எழுதி படிச்ச அந்த புத்தகத்திலேயே அந்த நோட்லயே எழுதி இருந்துச்சாம். கொஞ்ச நேரம் அப்படியே அழுகணும், கொஞ்ச நேரம் அப்படி சீன் போட்டுட்டு மறுபடி பேசுங்க, அதுதான் கொஞ்சம் எடுப்பா இருக்குன்னு சொல்லி யாரோ ஒரு எடுப்பு அவருக்கு எழுதி கொடுத்துருக்கு. அந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் லீக் அவுட் ஆயிடுச்சு. அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாதுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் கேட்குறேன். மக்களும் விஜயும் ரத்தமும் சதையும் அப்படின்னு சொல்ற நடிகர் விஜய் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீ குரல் கொடுத்துருப்பியா? அப்புறம் இவர் சொல்றாரு என்னன்னா, சட்ட ஒழுங்கு சரியில்லையா. உண்மைதாங்க. நான் உண்மையாவே இந்த விஷயத்துல முதலமைச்சர் அவர்களை கொஞ்சம் கோச்சிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கரூர் சம்பவத்திலேயே நடிகர் விஜயை தூக்கிட்டு போய் நொக்கு நொக்குன்னு நொக்கி நொங்க எடுத்திருந்தா இந்த மாதிரி தப்பு இதுக்கு மேல நடந்திருக்காது. இந்த வார்த்தையெல்லாம் இன்னைக்கு பேசியிருக்க மாட்டாரு. ஆனா முதலமைச்சர் ரொம்ப மெச்சூர்டா என்ன பண்ணாரு, ரொம்ப மெச்சூர்டா இதை தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப அமைதியா ரொம்ப பெரிய மனுஷ தன்மையா அவர் நடந்துக்கிட்டதுனால தான் இன்னைக்கு நடிகர் விஜய் இப்போ பேசக்கூடாத பொய்யெல்லாம் பேசுறது, மேடை கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததையெல்லாம் அடிச்சு விடுறது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, இவர் கரூர் விஷயத்துல பழிய தூக்கி இவர் மேல போட்டாங்களாம். எப்படி இவர் ரொம்ப நல்லவரா, இவர் மக்களுக்காக நிப்பாராம். ஆனா கரூர் விஷயத்துல பழிய தூக்கி இவர் மேல போட்டாங்களாம். என்னங்க இதெல்லாம்? கூட்டம் நடத்துனது தாவேகா, பேசுனது நடிகர் விஜய். அங்க நடந்த பிரச்சனைக்கு பொறுப்பேற்க துப்பு இல்லாம மக்களை நேர்ல சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தெம்பு இல்லாத திராணி இல்லாத நடிகர் விஜய் என்ன பண்றாருன்னா, மேடை போட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மக்களும் இவரும் அப்படியே ஒற்றுமையா, இவரை திட்டுனா மக்களை திட்டுற மாதிரியா, இவரை ஒன்று சொன்னா அது மக்கள் சொல்ற மாதிரியா. அடடா என்ன பேச்சுமா, வேற லெவல் தான். என்னது இவருடைய நடிப்பு தான் வேற லெவல். இந்த நடிப்பை கொண்டு போய் படத்துல போட்டிருந்தா உண்மையாவே ஆஸ்கார் அவார்டே கிடைச்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நடிப்பான பேச்சு. அதுலயும் வார்த்தைக்கு வார்த்தை இவர் சொல்றாரு பாருங்க. என்னது, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டியவா. அதாவது இவருடைய முழு நேர பிரச்சார பீரங்கியா இப்ப இவர் மாறி இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஃபுல்லாவே இவர் தூக்கத்துல கூட இவர் சொல்லி பிராக்டிஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னன்னா, எப்ப பார்த்தாலும் டிவிகே டிஎம்கே இப்படின்னு சொல்லியே பழக்கப்பட்டதுனால எந்த மேடைக்கு போனாலும் இவர் மக்களுக்கு என்ன செய்வாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதை விட்டுட்டாரு. அப்புறம் நாம் மக்களுக்கு நடந்த பிரச்சனையில ஒரு பிரச்சனையாவது நம்ம கேட்டிருக்கோமா, மக்களுக்காக நின்று குரல் கொடுத்துருக்கோமா, இல்லை எதுவுமே பண்ணாம இப்படி மக்கள் முன்னால நின்று வெக்கமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கமே அப்படின்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம அவர் பாட்டுக்கு அடிச்சு விடுறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு குட்டி கதையாம். அந்த குட்டி கதையில ஒரு சின்ன பையன் அப்படியே சமயோஜன புத்தியினால அப்படியே இவர் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி அந்த மாட்டை அடக்கிட்டாரா. நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க அவர் சொன்ன அந்த குட்டி கதையை. அதாவது சமயோஜித புத்தியால ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ற அந்த தெம்பும் திராணியும் நடிகர் விஜய்க்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை விட்டுட்டு எப்படி ஓடி போய் ஒளியலாம் அப்படின்னு இருக்கிற நடிகர் விஜய் இதையெல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. அப்புறம் ஆட்சி அமைஞ்சதும் நேரடியா மக்களை போய் இவர் பார்ப்பாராம். எப்படி பிரச்சனை நடந்து இறந்து போனவங்க வீட்டுக்கு விசாரிக்க போறதுக்கு கூட இவருக்கு ஒரு டேலண்ட் இல்லை. அந்த அளவுக்கு பயந்து போய் எப்படி இவர் இருக்கிற இடத்துக்கு மக்களை வர வச்சு துக்கம் விசாரிச்ச நடிகர் விஜய் என்ன பண்ணுவாரா, ஆட்சி அமைஞ்ச உடனே மக்களை போய் நேரடியா சந்திப்பாராம். அப்புறம் விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜயா. அதாவது என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு மைக்கு கிடைச்சதுனால இவர் பாட்டுக்கும் உளறி வச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா
நடிகர் விஜய் பேசிக்கிட்டு இருக்க பேச்சு எல்லாமே சின்ன புள்ளத்தனமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இவர் பேசின, அதாவது நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி தற்குறிகள் பேசுற வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்க கூடாது, நம்ம அப்படியே சிரிச்சுக்கிட்டே கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனாலும் என் மனசு கேட்கலைங்க. ஏதாவது ஒன்று பேசணும் அப்படிங்கிறதுக்காக, திமுக ஆட்சியை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பல விதத்துல ஆட்சியை குறை சொல்றது